சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 97ஆம் சங்கீதம் 11வது வசனம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அமேன். கர்த்தர் இவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை இந்த நாள் நம்ம கொடுத்திருக்கிறார் பாருங்க. நீதிமானுக்காக வெளிச்சம், அதாவது இயேசுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட, பாவிகளாய் இருந்து நீதிமான்களாய் மாற்றப்பட்ட நமக்காக தேவன் எதை விதைத்து வைத்திருக்கிறாராம்? வெளிச்சத்தை விதைச்சிட்டாராம். அடுத்ததாக பாருங்க, செம்மையான இருதயத்தாருக்காக. அமேன். அப்ப நீதிமானாக இப்ப நம்ம மாறிட்டோம். நீதிமானாக மாறினதுக்கு நம்ம எந்த விலைக்கரையுமே செலுத்தலை, அப்படிதானே? ஏன்னா கர்த்தருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்த போதே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நீதிமானாக மாறிவிட்டோம். பாவி என்கிற இடத்துல இருந்து நாம் நீதிமான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்மளுடைய தேவன் அவருடைய கிருபையினால், இலவசமான அவருடைய கிருபையினாலும் ரட்சிப்பினாலும் நம்மளை கொண்டு வந்து சேர்த்துட்டார். அதற்கப்புறமா நம்மக்கிட்ட தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். இப்போ நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட நீதிமான்களாக இருக்கிற நம்மக்கிட்ட தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, செம்மையான இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். அது வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேற. அந்த வாழ்க்கையை தேவன் முற்றிலுமாக மன்னித்து விட்டார். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், தேவனுடைய பிள்ளையாக மாறினதுக்கப்புறம், நீதிமானாய் தேவன் நம்மை கிருபையினால் மாற்றினதுக்கப்புறம், நம்முடைய இருதயத்தை தேவன் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார்னா, அவருக்கு முன்பதாக செம்மையாக இருக்கணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். மனுஷர்களுக்கு முன்பதாக நம்மளால் செம்மையாக இருக்கிற மாதிரி காண்பித்து விட முடியும் ஈஸியாக. ஆனால் தேவனுக்கு முன்பதாக நம்முடைய இருதயம் அப்படியே வெளியரங்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இருதயத்தில், செம்மையான இருதயத்தோடு நம்ம இருந்தோமானால், அப்படி நம்ம ஒரு வாழ்க்கை வாழ தேவனுக்கு பயந்து, ஆண்டவருடைய இருதயத்தை பார்க்கிறார், என்னுடைய எண்ணங்களை பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு பயத்தோடையும் பக்தியோடையும் உங்களுக்குள்ள செம்மையான இருதயத்தை நீங்கள் காத்து கொண்டீங்கன்னா போதும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா போதும், கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிற காரியம் மிகவும் பெரியது. ஒன்று, நம்ம நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நீதிமான்களாய் மாற்றப்பட்ட நாம் செம்மையான இருதயத்தோடு கூட கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இதை மாத்திரம் நம்ம செய்தால் போதும். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அமேன். அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில வெளிச்சத்தை தேவன் கட்டளையிட போகிறார். உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி வரப்போகிறது. ஆண்டவரே, இத்தனை நாள் நான் அப்படிதான் நான் வாழ்ந்தேன், ஆனா அப்படி ஒரு நாட்கள் இன்னும் என்னால் பார்க்க முடியலையே. ஒரு பாடுகள் உள்ள ஒரு பாதையில் நடந்துட்டு இருக்கிறனே, இன்னும் முழு விடுதலை எனக்கு இதுலையும் கிடைக்காம இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, விதை விதை அப்படின்னு சொல்லும்போது அந்த விதைக்கப்பட்டு அது வெளியே முளைத்து வந்து பலன் கொடுப்பதற்கு ஒரு நாட்கள் உண்டு, அப்படிதானே? அதே மாதிரிதான் கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் வெளிச்சத்தையும் உங்கள் வாழ்க்கையில் விதைத்து விட்டாராம். விதைத்து விட்டு அது இப்பொழுது முளைத்து வந்து கொண்டிருக்கிறது. முளைத்து அதனுடைய பலனை கொடுக்க போகிறது. அந்த பலன் கொடுக்கறதுக்காக தான் உங்களை இந்த வெயிட்டிங் ப்ராசஸில் தேவன் நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால் ஆல்ரெடி உங்கள் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தையும் உங்கள் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியையும் தேவன் உங்களுக்காக விதைத்து விட்டார். விதைத்து வைத்திருக்கிற தேவனுடைய அந்த அறுவடையை தேவன் நிச்சயமாக உங்களை காண பண்ணுவார். அந்த வெளிச்சம் என்கிற அறுவடையையும் மகிழ்ச்சி என்கிற அறுவடையையும் உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாய் நீங்கள் காணப்போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமாக போகிறது. உங்கள் மூலமாக தேவன் ஒரு பெரிய வெளிச்சத்தை உங்கள் குடும்பத்தில் கட்டளையிட போகிறார். பெரிய ஒரு மகிழ்ச்சியும் குடும்பத்திற்கு வரப்போகிறது, உங்களுக்கு உண்டாக போகிறது. ஏன்னா நாம் யார்? அவரால் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள். அதுக்கப்புறம் நம்மகிட்ட தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? செம்மையான இருதயத்தோடு கூட அவருக்கு முன்பாக நடக்கணும்னு எதிர்பார்க்கிறார். வேற ஒன்றையும் தேவன் நம்மகிட்ட என்ன செய்யலை? எதிர்பார்க்கவில்லை. நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி நன்றிகளப்பா. இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுக்காக விதைக்கப்பட்டிருக்கிற வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் அறுவடையாக, மகா பெரிய ஒரு அறுவடையாக பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில பெற்று அனுபவிக்க தேவன் கிருபை தருவீராக தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நல்ல நாட்களை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் கட்டவிழ்கிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.